பெற்ற விருதுகள் கணக்கிட இயலவில்லை. தமிழ் இலக்கிய சுவை ஊற்றுகள் ஆய்வு கட்டுரைகள், தமிழர் நாகரிகமும் பண்பாட்டு செறிவும், சங்க இலக்கியங்களின் மானுட உரிமை கோட்பாடுகள், சிலம்பில் கால உணர்வு ஒரு குறிப்பு, இன்னும் பல. சங்க கால குழந்தைகள், நாடக தமிழ் இலக்கியங்களில் தமிழின் சிறப்புகள் என அவருடைய படைப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. அவருடைய விருதுகளின் பட்டியலை எடுத்தால் நம்மால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவிற்கு கொண்டு வர இயலாது. பெருமிதத்துடன் அன்புடன் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களை எங்களுடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். Good evening, dignitaries. I am Srividya from the Hindu Senior Secondary School, Adayar. I am happy and humbled to be a part of this program. I would like to speak in Tamil. I hope you don't mind. வாழ்க்கையில் கற்றலில் அனைவரும் மாணவன். ஆனால் ஆசிரியர் பணியில் ஆசிரியரும் கல்விசார் பணியாளர்களுக்கும் கல்வியே அடிப்படை செல்வமாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்குறளில் துணை கால் இல்லை. 1.25 அடியில் கல்வி தன் காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் அன்று போட்ட விதையாக இந்தியாவின் இப்புதிய தேசிய கல்விக் கொள்கையில் 5+3+3+4 கல்வித்துறையானது மக்களை தயார் செய்து குழந்தைகளுக்கு வலுவான தேசமாக ஏதுவாக மாற்ற பெரிதும் துணை புரிகிறது. சிறிய குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆரம்ப மழலை பள்ளிகள் முதல், அதாவது 2.5 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான கற்றல் முறையை, முறையான கல்வியை வழங்குவதற்கு அன்ஆர்கனைஸ்ட் அனைத்து பால்வாடி, அங்கன்வாடி போன்ற ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 1 and 2 இந்த 5 நிலைகளும் குழந்தைகள் பள்ளிக்கு வருவதற்கு முன்பு தன் தாய்மொழியின் மூலமாக 1200 வார்த்தைகளுக்கு மேல் கற்றுக்கொண்டு வந்தாலும் முறையான 500 வார்த்தைகளை ஒரே மாதிரியாக கற்றுக்கொள்கிறார்கள். பாரதி கூறியது போல், எண்ணற்ற மொழிகளை கற்றாலும் மும்மொழி கல்வியை வழிமொழிந்து தாய்மொழி வழியாக கற்றல் ஏற்படுத்தியதால் அவர்கள் 7 வயது ஆகும்போது 20 கதை புத்தகங்கள் வரை படித்து ஆர்வத்துடன் திறமையை வளர்த்து உண்மையை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள். 3, 4, 5 இம்மூன்று நிலையும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இக்குழந்தைகள் இவ்விளையாட்டு கலை பண்பாட்டுடன் ஆர்வமுடன் படிக்க வருவதால் அதனை வளர்க்க சுமைகளை ஏற்படுத்தாமல் சுகமாக கலையாக கற்றல் பாடத்திட்டம் பாரமாக இல்லாமல் பாசமாக இருப்பதால் வாசித்தலிலும் கணிதத்திலும் அடிப்படை திறனை முழுமையாக பெற்று மாணவர்கள் விருப்பத்திற்கேற்ப கலை அறிவியலுடன் தங்களுடைய வேகத்தையும் கல்வி பாதையையும் முறையாக கற்கும் சூழல் அமைய பெற்றுள்ளது. 6, 7, 8 இம்மூன்று நிலைகளிலும் எக்ஸ்பெரிமெண்ட் லேர்னிங், செய்முறை கல்வி, தொழில்நுட்பம், வொகேஷனல் எஜுகேஷன் இயற்கையாகவே செய்முறை பயிற்சியோடு ஆர்வம் திறமையை வளர்க்கவும் இஷ்டப்பட்டு அறிவின் வெளிப்பாடாக பயணிக்கும் நிலை அமைந்துள்ளன. 9, 10, 11, 12ஆம் வகுப்பில் எண்ணற்ற பாடப்பிரிவுகளில் விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கும் இக்கல்வி முறையால் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் குறைந்து கிரியேட்டிவ் நாலேஜ் ஏற்படுவதால் கல்வியில் டிராப் அவுட் அறவே இல்லை. திறமையை வளர்ப்பதில் முறையான கற்றல், புரிதல், தெளிதல் செயல்பாட்டில் இருப்பதால் வொகேஷனல் நாலேஜ், சர்வீஸ் பேஸ், எக்கனாமிக் ப்ராஜெக்ட் பேஸ் என்ற அடிப்படையில் சிறந்த தொழில் உத்தியாக அமையும் என்பதே உண்மை. தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்து சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் சுகமான கல்வி கிடைக்க குழந்தை பருவம் முதல் உயர்கல்வி வரை ஆசிரியர்களும் கல்விசார் பணியாளர்களும் நமது இந்தியாவின் தொடர் வளர்ச்சிக்கும் உலக அரங்கில் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமத்துவம், அறிவியல் மேம்பாடு, தேசிய ஒருமைப்பாடு, கலாச்சார பண்பாட்டு பாதுகாப்பில் தலைமை வகிக்கவும் இன்றியமையாததாகிறது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இதனுடைய மதிப்பீட்டில் கற்று உயர்ந்து நல்ல ஒரு குடிமகனாக வாழ உதவும் என்பதில்
கற்றல், புரிதல், தெளிதல் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தவருக்கு மிக்க மிக்க நன்றி. ஆர்வலர் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.